வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் வேட்பாளர்கள் 40 பேர்கள் கூட போட்டியிட மறுக்கும் நிலை அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதற்காக, என்ன தகவல் என்பதை மட்டும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பல சூழ்ச்சிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கைப்பற்றி இருந்தாலும் வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கோவையில் தற்பொழுது வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்ட விரும்பவில்லை என்றும் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் தான். அதில் 56,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இதுவரைக்கும் வெற்றியடையாத நிலையில் அதிமுகவை தோற்கடித்து மாபெரும் வெற்றியடைந்ததும் அதிமுகவின் வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வி என்றே நாம் கருத வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றதால் மேலும் சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினாலும் தோல்விகள் தழுவியிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் பக்கம் அந்தர்பல்ட்டி அடித்து வருகிறார்கள். காரணம், அதிமுகவில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 மாவட்ட செயலாளர்கள் என்ற விகிதத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் போட்டு இருக்கிறார். இதற்கு எதிர்ப்புகள் பலரால் பேசப்பட்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற முறைப்படி நான் எடுப்பதுதான் இறுதி முடிவு என்றும் கூறியுள்ளார். ஆனால் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும் திட்டமிடுதல் சரியாக இல்லாததன் காரணத்தினால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய தோல்வியையும் சந்திக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளர்களை நியமிப்பது தவறானது என்றும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்கு என்ன செய்தார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியே இல்லாத வேட்பாளர்களை நிறுத்தி வருவதாகவும் கிட்டத்தட்ட 5 வேட்பாளர்களை தற்பொழுதே தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவில் கூடுதலாக தற்பொழுது பதட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டாலும் தற்பொழுது பெரும் ஆதரவுகள் பன்னீர்செல்வத்திற்குத்தான் இருக்கிறது. வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி கோவையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்தப்படும். இதில் அதிமுகவின் தொண்டர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பதை கண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதற்கேற்பத்தான் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது பேட்டி ஒன்றை அளித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.